பொள்ளாச்சி பாலியல் கொடூரத்திற்கு கண்டனம் தெரிவித்தும் தொடர்புடைய அனைவர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க கோரியும் திருவண்ணாமலையில் உள்ள அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சதீஷ் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சதீஷ், நேற்றைய தினம் முதலே கல்லூரி மாணவர்கள் பல்வேறு தரப்பிலிருந்தும் இந்த போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்த வழக்கில் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும், அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன போன்ற விஷயங்கள் எல்லாம் மாணவர்கள் தரப்பில் தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டு வருகிறது. திருவண்ணாமலையில் எவ்வளவு மாணவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? கண்டிப்பாக திருவண்ணாமலை அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் இந்த பொள்ளாச்சியில் 200க்கும் மேற்பட்ட பெண்களை கடந்த 7 ஆண்டுகளாக ஆபாசமாக வீடியோ எடுத்து பாலியல் தொந்தரவு கொடுத்த விவகாரம் தற்போது தமிழகம் முழுவதும் பூதாகரமாக வெடித்துள்ளது. இந்த சம்பவத்தை கண்டித்து கல்லூரி மாணவர்கள் நேற்று முதலே பல்வேறு மாவட்டங்களில் கண்டன போராட்டங்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இன்று திருவண்ணாமலை சங்கம் சாலையில் உள்ள அரசு கலைக்கல்லூரி முன்பு இந்திய மாணவர் சங்கம் மற்றும் திமுக மாணவர்கள் இணைந்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த பொள்ளாச்சி சம்பவத்தினை கண்டித்தும் அந்த கைது செய்யப்பட்ட 4 பேர் மீதும் கடுமையான தண்டனை, உச்சபட்ச தண்டனையாக மரண தண்டனை அளிக்க வேண்டும் என்றும் அந்த தண்டனை விரைவில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றும், அதே போல இதில் தொடர்புடைய அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் மற்ற பிரமுகர்கள் அனைவர் மீதும் ஒரு நேர்மையான விசாரணை வேண்டும் என வலியுறுத்தி இன்று காலை சங்கம் சாலையில் உள்ள அரசு கலைக்கல்லூரி முன்பு சுமார் 1000க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் கருத்து அதே போல புகார் கொடுக்கும் அந்த பெண்களுக்கு உண்டான அந்த தகவல்களை மிகவும் ரகசியமாக வைக்க வேண்டும், அந்த மாணவர்களை காவல்துறை துன்புறுத்தக்கூடாது என்று அவர்கள் கோரிக்கையாக வைத்துள்ளனர். திருவண்ணாமலையில் கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து பொள்ளாச்சி பாலியல் கொடூரத்திற்கு கண்டனம் தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது குறித்த தகவல்களை வழங்கியமைக்காக நன்றி சதீஷ்.